இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க என்னங்க? தேங்க்ஸ். உங்களுக்கு காஃபி வேணுமா? இல்லம்மா, இப்பதான் நான் டேப்லெட் போட்டேன், அப்புறமா சாப்பிடுறேன். சித்தப்பா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். என்ன இந்திரா, நேத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து லேட்டா தானே வந்த, அதுக்குள்ள கிளம்பிட்ட? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் இல்லம்மா? இல்ல சித்தப்பா, ஆபீஸ்ல வேற ஒர்க் ரொம்ப அதிகமா இருக்கு, நான் போய் தானே ஆகணும். என்ன இந்திரா, சிவாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? இப்ப ஓகே தான். என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஆனா பெரிய காயத்தோட மயக்கத்துல இருந்திருக்கான். அயலிதான் அவனை எப்படியோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்திருக்கா. அவனுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அவனோட பிளட் குரூப் வேற ரொம்ப ரேரான ஒரு பிளட் குரூப். அப்புறம் என்னமாச்சு? நானும் அயலியும் எங்கெங்கயோ பிளட் கிடைக்குமான்னு கேட்டு பார்த்தோம், ஆனா அந்த குரூப் கிடைக்கவே இல்ல. அப்புறம் கடைசி நேரத்துல யாரோ ஒருத்தர் அவராவே வந்து பிளட் கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்படியா? அதுக்கப்புறம் தான் சிவா கண்ணையே திறந்தான். டாக்டரும் அவனை செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ஓகேன்னு சொல்லி இன்னைக்கு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனும் அயலியும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கடவுள் தாமா அயலிய அந்த நேரத்துல அங்க அனுப்பி இருக்காரு. இல்லைனா இந்நேரம் சிவாவுக்கு என்ன ஆயிருக்குமோ? இந்த சிவா நமக்கு வேண்டப்பட்டவனோ இல்லையோ, இந்த வீட்டுல இருக்கிறவன், அவனுக்கு ஒரு பிரச்சனை, உயிருக்கே ஆபத்துன்னு தெரியுது. என்னால அவனை காப்பாற்ற முடியும்னு தெரியுது. அதனால ஒரு மனிதாபிமானத்துல செஞ்சேன். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. சரிப்பா, செய்யற ஹெல்ப்ப தோ அக்கா மாதிரி தைரியமா நல்லா பகிரங்கமா செய்ய வேண்டியதானே. அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி திருட்டுத்தனம் பண்ணணும்? அப்பா, நான் உங்களை தான்ப்பா கேக்குறேன், பதில் சொல்லுங்க. என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கியா? உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்ப எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எல்லாருக்கும் பதில் சொல்லலனாலும் எனக்கு சொல்லிதானே ஆகணும். சொல்லுங்க, ஏன் யாருக்கும் தெரியாம போய் அவனுக்கு ரத்தம் கொடுத்துட்டு வந்தீங்க? உங்களுக்கும் அந்த சிவாவுக்கும் என்ன சம்பந்தம்? சித்தி, அதான் ஹெல்ப் பண்ணதா சித்தப்பா சொல்றாருல்ல, அதை விடுங்களேன். இந்திரா, இந்த விஷயம் இவருக்கும் எனக்கும் நடுவுல உள்ளது. தயவு செஞ்சு நீங்க யாருமே இதுல தலையிடாதீங்க. இத பத்தி நான் ஏற்கனவே உங்ககிட்ட பேசியிருக்கேன். இப்ப என் சந்தேகத்துக்கு ஏத்த மாதிரியான காரியத்தை தான் நீங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கும் அந்த சிவாவுக்கும் என்ன சம்பந்தம்? அவ்வளவுதான். நீ கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்கப்பா. அதை விட்டுட்டு என்னப்பா கை வாங்கிட்டு இருக்கீங்க? சொன்ன மனிதாபிமானத்துலதான் பண்ண பண்ண பண்ண. இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்? அப்பா, திரும்பவும் அதே தான் நானும் கேக்குறேன். ஹெல்ப் பண்றவரு எதுக்கு அட்ரஸ் மாத்தி கொடுத்துட்டு வரணும்? அது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா வீணா பிரச்சனை பண்ணுவீங்கன்னு தாண்டா அப்படி பண்ண. ஓஹோ, விடலி, நானே வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, வாங்க. பாத்து மெதுவா. இருங்க, நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேண்டாம்.
அப்படியே போலாம். நான் சொல்றத கேளுங்க. இங்கே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அண்ணி, நானே எடுத்துட்டு வந்துட்டேன். அண்ணா, என்னாச்சுன்னு? ஐயோ பொன்னி, ஒன்னும் இல்ல, சின்ன அடிதான், சரியாயிடும். சரியா? பொன்னி, டாக்டர் இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதான் வீட்டுக்கு வந்துட்டோம்ல. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? சரி, அண்ணனுக்கு நானே ஆரத்தி எடுக்கிறேன். ஆ. பாத்து. நீங்க டேப்லெட் போடணும். நான் போய் வெந்நீர் வச்சுட்டு வரேன். உன்ன யாரா நீ? முதல்ல என் அக்கா உன்னை தம்பி மாதிரின்னு சொன்னாங்க. சரி, உன் மேல இருக்கிற சாஃப்ட் கார்னர்ல தான் அப்படி சொல்றாங்கன்னு நினைச்சு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு நாள் அந்த அயலிய கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்ன. என்னடே, என் அக்கா கிட்ட நான் எவ்வளவோ வேண்டான்னு சொல்லியும் அவங்க உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்தாங்க. நானும் வேற வழி இல்லாம பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் என் அப்பா தான் உனக்கும் அப்பான்னு சொன்னேன். அப்பையிலிருந்து உன் மேல கொள்ள வெறியில இருக்கேன். உன்னை ஏதாவது பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்பலான்னு பிளான் பண்ணா அது எனக்கே ரிவிட் ஆயிடுது. அப்புறம்தான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கிறதே தப்புன்னு தெரிஞ்சது. அதுக்காக தான் உன்னை நானே என் கையால கொல்ல பார்த்தேன். ஆனா அதுல இருந்தும் எப்படியோ தப்பிச்சு வந்து இப்படி படுத்து கிடக்குறியாடா? என்ன அடுத்து எப்படி கொல்லலான்னு பிளானா?